கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிற சில ஆலோசனைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்து வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு பரிசுத்த பவுல் எழுதின முதல் நிருபம். தம்பி என்ன ஃபீட்பேக் வருது? முதல் நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். கீழே உள்ள வசனங்களை பார்க்கிறோம். இது நிமித்தம் உங்களில் அநேகர்கள் பலவீனரும் உங்களில் அநேகர் வியாதியுள்ளவர்களும் உங்கள் நடுவிலே அநேகர்கள் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த பவுல் கொரிந்திய தேசத்து திருச்சபைக்கு தன் நிருபத்தை எழுதும் போது பவுல் மிக தெளிவாக கொரிந்து தேசத்து சபையோடு சொல்லுகிறார், உங்களிலே சிலவர்கள் மரணம் அடைவதற்கு காரணம், உங்களில் சிலவர்கள் பலவீனம் அடைவதற்கு காரணம், உங்களில் சிலவர்கள் இன்றும் வியாதியஸ்தர்களாய் இருப்பதற்கு காரணம். கொரிந்து தேசத்து ஜனங்கள் பவுலை பார்த்து கேள்வி கேட்பார்கள். ஏனென்றால் கொரிந்து திருச்சபை வசனத்திலே சிறந்த சபை, வசனத்திலே தேறின திருச்சபை. இந்த வசனத்திலே தேறின திருச்சபையார்கள் நடுவிலே வியாதியஸ்தர்கள் பலவீனர்கள் இருக்கும் போது ஒரு சிலவர்கள் காலத்திற்கு முன்பாகவே மரணம் அடையும் போது கொரிந்து திருச்சபை பவுலை பார்த்து கேட்கிறார்கள், பவுலே வசனம் சொல்லுகிறதல்லவா, அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டாயிற்று என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்தபடியால் அவருடைய மரணம் நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது, அவருடைய மரணம் நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, அவருடைய மரணம் நமக்கு பலத்தை கொண்டு வருகிறது, அவருடைய மரணம் நமக்கு நீடித்த ஆயுளை கொண்டு வருகிறது என்று பரிசுத்த வசனம் சொல்லுகிறதே. அப்படி இருக்க ஏன் எங்கள் நடுவிலே அநேகர்கள் பலவீனர்களாய் இருக்கிறார்கள்? ஏன் எங்கள் நடுவிலே அநேகர்கள் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறார்கள்? ஏன் எங்கள் நடுவிலே அநேகர்கள் காலத்துக்கு முன்பாகவே மரணித்திருக்கிறார்கள், மரணமடைந்திருக்கிறார்கள்? அதற்கு காரணம் என்ன என்ற கேட்டபோது கேள்விக்கு பதிலாக இங்க பவுல் கொரிந்து தேசத்துக்கு சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஆமென் அபாத்திரர்களாய், அந்த வசனம் 27 மறுபடியும் போடுவாய். அப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அப்படிப்பட்டவர்கள் வியாதியஸ்தர்களாகவும் அப்படிப்பட்டவர்கள் பலவீனர்களாகவும் அப்படிப்பட்டவர்கள் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் எழுதின நிருபங்கள் 14 நிருபங்கள். புதிய ஏற்பாடிலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து எபிரேய நிருபம் வரையிலும் 14 நிருபங்களை தான் எழுதினதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடியும். இதுல கிட்டத்தட்ட 9 சபைகளுக்கு 7 சபைகளுக்கு நிருபத்தை எழுதினார். ரோமா தேசத்து சபை, கொரிந்து திருச்சபை, கலாத்திய திருச்சபை, எபேசியா திருச்சபை, பிலிப்பியா திருச்சபை, கொலோசியா திருச்சபை, அப்புறம் தெசலோனிக்கியா எனும் திருச்சபை, 7 சபைகளுக்கு 9 நிருபங்களை எழுதினார். கொரிந்து சபைக்கு 2 நிருபம், தெசலோனிக்க சபைக்கு 2 நிருபம், ஆக மொத்தம் 9 நிருபங்களை பரிசுத்த பவுல் எழுதினார். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட நபர்களுக்கு 3 நிருபங்களை எழுதினார். யாரு 3 சொல்லுங்க பாப்போம். ஒன்று திமோத்தி, 2 பிலோமோன், 3 தீத்து.
என்கிற 3 பேர்களுக்கு ஆமென் 4 நிருபங்களை எழுதினார். தீமோத்தேயுவுக்கு 2 நிருபங்கள், தீத்து பிலமோனுக்கு ஒவ்வொரு நிருபம் 4 நிருபம். அது மாத்திரமல்ல, பொதுவான நிருபம் என்று எபிரேய தேசத்து ரோமா தேசத்து ஜனங்களாகிய ரோமா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த எபிரேய ஜனங்களுக்கு, யூதர்களுக்காக எழுதின நிருபம் தான் எபிரேய நிருபம். இப்படி 14 நிருபங்களை பவுல் நிறுவினார். ஆனா இந்த 14 நிருபங்களை எழுதும் பொழுதும் இந்த 7 திருச்சபைகளுக்கு ஆமென் தான் போதனைகளை போதிக்கும் போதும் இந்த 7 திருச்சபைகளிலேயும் மிக சிறந்த சபையாக பவுலினுடைய கண்ணுக்கு தென்பட்ட திருச்சபை தான் கொரிந்து திருச்சபை. ஏனென்றால் கொரிந்து திருச்சபையை குறித்து நீங்க என்ன கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எல்லா வாரமும் பிரசங்கம் பண்றதை போல ஒரு விடுதலையின் செய்தி, ஒரு சுகமாக்கும் செய்தி எல்லாம் இன்றைக்கு நான் கொடுக்க போவது இல்லை. திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய, பிடித்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில உபதேசங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு பேச போகிறேன். அதனால இன்றைக்கு நீங்க என்ன கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. எப்படி கவனிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நல்லா கவனிக்கணும் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. ஆமென். இந்த 7 திருச்சபைகளிலேயும் கொரிந்து திருச்சபை தான் சிறந்த சபை என்று கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது 1ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது அந்த திருச்சபைக்கு மற்ற திருச்சபைகளிலே உள்ளதை பார்க்கிலும் என்ன சிறப்புகளை, என்ன முக்கியத்துவங்களை பரிசுத்த பவுல் பார்த்தார் என்று நாம் அங்கே வாசிக்க முடியும். சீக்கிரமா எடுத்து வாசிங்க பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி நீங்க எல்லாரும் அந்த வசனம் வாசிக்கும் போது அந்த நீங்க உங்க பைபிளை 11ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வைத்து அதில் நல்லா கவனிக்கணும். வாசிங்க. அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், ஒன்னு கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். கொரிந்து திருச்சபையை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்புறம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற 2 அழைக்கப்பட்டவர்கள். அடுத்தது தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். 3 இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்புறம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அடுத்தது கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே. அடுத்தது கிறிஸ்துவினுடைய சாட்சியை சுமக்கிறவர்கள். அப்புறம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் எல்லா உபதேசங்களையும் அறிந்தவர்கள். அப்புறம் எல்லா அறிவிலும் வசனத்திலே அறிவுள்ளவர்கள், கற்று தேர்ந்தவர்கள், அறிவாளிகள். அப்புறம் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக. அடுத்தது தேவனுடைய கிருபை பெற்றவர்கள். அப்புறம் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாத, எல்லா வரத்திலையும் நிறைந்தவர்கள், ஒரு வரத்திலையும் குறைவில்லாதவர்கள். அப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை காத்திருக்கிறவர்கள். பவுலினுடைய கண்களை கொண்டு கொரிந்து சபையை பார்க்கும் பொழுது கொரிந்து சபைக்கு எத்தனை குணங்கள் இருக்கு பாருங்க. எத்தனை குணங்கள்! ஆவியினால் நிரம்பப்பட்டவர்கள், கிருபை வரங்களால் நிரம்பப்பட்டவர்கள், சாட்சியுள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள், வசனத்தில் தேர்ந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், ஆமென், கிருபை வரம் பெற்றவர்கள், குற்றமற்றவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஜெபிக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். இப்படின்னு பவுல் கொரிந்து திருச்சபையை குறித்து ஆமென் மலையாளத்தை പറഞ്ഞ வா தோராதே அப்படின்னா ஆமென் நிறுத்தாம சபையை குறித்து, சபையினுடைய மேன்மைகளை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து நான் அப்படி சொல்ல முடியுமா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தா உங்களை குறித்து அப்படி சொல்ல முடியுமா? நல்லா கவனிங்க. இவ்வளவு சிறப்புகளை பரிசுத்த பவுலினுடைய கண்களை கொண்டு தன் மூலமாக உருவாக்கப்பட்ட கொரிந்து திருச்சபையிலே கண்டுவிட்டு அவர்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் பரிசுத்த பவுல். உங்களை நினைத்து நான் என் ஆண்டவரை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே பவுல், நல்லா கவனிங்க நான் சொல்றது, தன்னுடைய மாமிசத்தின் கண்களை கொண்டு கொரிந்து திருச்சபையை பார்க்கும் பொழுது இத்தனை சிறப்புகள் அவன் தன்னுடைய கண்களிலே திருச்சபையிலே உள்ளதாக கண்ட பவுல் இப்ப தேவனுடைய கண்களை கொண்டு திருச்சபையை பார்க்கிறார். எப்படி? மனிதன் எப்படி சபையை, மனிதன் எப்படி திருச்சபையை, மனிதன் எப்படி கூட்டத்தை பார்க்கிறான் என்று மனிதனுடைய கண்களை கொண்டு திருச்சபையை பார்த்தபோது அவன் திருச்சபையினுடைய சிறப்புகள், மேன்மைகள், அவன் எல்லாவற்றையும் சொன்ன பரிசுத்த பவுல் இப்ப தேவ சமூகத்தில் ஜெபத்திற்காக உட்கார்ந்து தேவன் வந்தால் தேவனுடைய கண்களை கொண்டு திருச்சபையை எப்படி பார்ப்பாரோ அப்படி ஆவிக்குரிய கண்களை கொண்டு திருச்சபையை பார்த்த போது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்கள். 3வது அதிகாரம் 1 வசனம் வாசிமா, டக்குன்னு வாசிங்க. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி. என்னவா கிறிஸ்துவுக்குள். எங்க 1வது அதிகாரத்திலே அத்தனை சிறப்புகள், எந்த சபையை குறித்து இத்தனை சிறப்புகள், இத்தனை மேன்மைகள் பரிசுத்த பவுல் தன் வாயினாலே சொன்னாரோ அதே பவுல் அதே சபையை குறித்து அதே வாயினாலே சொல்றாரு, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று உங்களை நான் சொல்ல முடியாது, நீங்கள் மாமிசத்தார்கள், நீங்கள் பலனுள்ளவர்கள் அல்ல, நீங்கள் முதியோர்கள் அல்ல, வளர்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஆவியிலே குழந்தைகளாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்ன காரணம்? நான் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வைத்துதான் உங்களுக்கு பேசுகிறேன், மறந்து விடாதீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் அப்பத்தை புசிக்கிறானோ, எவன் அபாத்திரமாய் பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ. அப்போ இந்த கொரிந்து திருச்சபைக்கு உள்ளே இருந்த அவர்களுக்கு இருந்த மலையாளத்தில் നിങ്ങൾ അയോഗ്യമായി, അങ്ങനെയാണെന്ന് തോന്നുന്നു, നിങ്ങൾ അയോഗ്യമായി അപ്പം തിന്നുകയോ പാത്രത്തൊന്ന് കുടിക്കുകയോ ചെയ്തു, അങ്ങനെയല്ലേ? അയോഗ്യമായി. அப்போ கொரிந்து திருச்சபையில் இருக்கிற அயோக்கியம் என்ன? இந்த உங்களில் அநேகர்கள் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறார்கள். அப்போ அப்பத்தை அயோக்கியமாய் தகுதியற்றவர்களாய் புசித்தவர்கள் கொரிந்து திருச்சபையில இத்தனை கிருபைகளும் இத்தனை வரங்களும் இத்தனை அபிஷேகமும் நிறைந்த கொரிந்து திருச்சபையிலையும் தகுதியற்றவர்களாய் அப்பத்தை புசித்தவர்களும் தகுதியற்றவர்களாய் பாத்திரத்திலே குடித்தவர்களும் இருந்தார்கள் என்றுதானே பவுல் சொல்லுகிறார். இங்கே பவுல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து சொன்னா நம்ம கத்தி எடுத்து குத்தி இருப்போம். ஏயா, இந்த வாயினாலே தானே இவ்வளவு நேரம் என்ன சொன்ன? கிருபை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஞானம் உள்ளவர்கள், வசனத்தில் தேர்ந்தவர்கள், அது இது அப்படி இப்படி இப்படி அப்படின்னு இவ்வளோ வாயக்கிடிய பேசிட்டு நீ ஆவிக்குரியவனே அல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பவுல் சொல்றாரு, அது நான் சொன்னது என் கண்ணினாலே நான் பார்த்து, இப்போ சொல்றது ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். மனிதன் பார்ப்பதை போல தேவன் பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக, அரசனாக அபிஷேகம் பண்ணுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட சாமுவேல்
தைல கொம்பிலே அபிஷேக தைலத்தையும் நிறைத்து ஈசாயின் இல்லத்திற்கு கடந்து செல்லுகிறார். ஈசாயின் இல்லத்திற்கு கடந்து சென்ற உடனே அங்கே ஈசாயின் மூத்த குமாரனாகிய ஏலியாபு என்பவன் கடந்து வருகிறான். அவன் உயரத்திலே 6.5 அடி, ஆமென், பாரத்திலே 100 கிலோ, அகலத்திலே என்ன சொல்றேன்னு தெரியல, ஆமென், உருப்படியான ஒரு மனுஷன். இவன் பார்க்கிறான், சாமுவேல் பார்க்கிறான், கீழே இருந்து மேலே வரைக்கும் எந்த ஒரு ஊனமும் கிடையாது, இவன் தான் ராஜா அப்படின்னு சாமுவேல் அபிஷேக தைலத்தை எடுத்து ஏலியாவின் தலை மேலே ஊற்ற வந்தபோது ஆண்டவர் சொன்னார், நிறுத்து நிறுத்து, மனிதன் பார்ப்பதை போல நான் பார்ப்பது இல்லை. நீ ஒருவேளை உன் கண்களை கொண்டு ஏலியாபு என்பவன், அபிநாதாபு என்பவன், ஷம்மா என்பவன் ஒருவேளை உன் கண்களை கொண்டு அபிஷேகத்திற்கு தகுதியுள்ளவன் என்று தோன்றலாம். ஆனால் நான் அவர்களை அபிஷேகம் பண்ண உன்னை அனுப்பல. தகுதியுள்ளவன் வேறு ஒருவன் வேறு இடத்தில் இருக்கிறான். அவன் தான் அபிஷேகத்திற்கு பாத்திரன். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க அருமை தேவஜனமே, நம்முடைய கண்களை கொண்டு நாம் நம்மை பார்ப்பதை போல ஆண்டவர் நம்மை பார்ப்பது இல்லை. ஊழியக்காரர் தன்னுடைய கண்களை கொண்டு உங்களை பார்ப்பதை போல ஆண்டவர் உங்களை பார்ப்பது இல்லை. நீங்கள் உங்கள் கண்களை கொண்டு ஊழியர்களை பார்ப்பதை போல ஆண்டவர் பார்ப்பது இல்லை. நாம் மேலோட்டமானதை பார்க்கிறோம், நாம் வெளிந்தோற்றமானதை பார்க்கிறோம், நாம் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தின் சத்தத்தை காதிலே கேட்கிறோம், நாம் சிரித்த அவருடைய முகத்தை பார்க்கிறோம். ஆனால் என் தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலே பவுலே, ஆமென், நீ அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், சிறந்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஞானவான்கள், வசனத்தில் தேர்ந்தவர்கள், கிருபை வரம் பெற்றவர்கள், இயேசுவின் வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள் என்று வாய கிழிய அவங்களை பற்றி மேன்மை பாராட்டுகிறாயே. ஆனால் நான் அவர்களை காணும் பொழுது அவர்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல, அவர்களில் அநேகர்கள் தகுதியற்றவர்களாயிருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவரை சொல்றாரு. அவங்க நீ பார்க்கிறதெல்லாம் வெளிவேஷம் பா. என்னது வெளிவேஷம், வெளிந்தோற்றம். ஹல்லேலூயா. நேற்று கூட ஒரு அருமை குடும்பம் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ பேசும்போது நான் சொன்னேன், ஒரு மனிதனை குறித்து நான் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் நம்ம நடிப்பிலே சினிமாவிலே தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்காங்க. அது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே ரஜினிகாந்தை விட சூப்பர் ஸ்டாருங்க இருக்காங்க. அதுவும் ஊழியக்காரங்க நடுவில் பயங்கரம்பா. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க நடுவில் இருக்கிற சூப்பர் ஸ்டாருங்களுக்கு இன்னைக்கு பட்டத்தை கொடுத்தா ரஜினிகாந்தை மிஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. வெளியில பார்த்தா அப்படி அப்படி தாழ்மை, அப்படி பக்தி, அப்படி பிரசங்கம், அப்படி ஜெபம், ஆனா வாழ்க்கை. அல்லேலூயா. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பக்தன் ஒரு நாளைக்கு சொன்னாராம், கிறிஸ்தவன் என்றென்னை. தெரியுமா தெரியாதா பாட்டு? நான் தான் பாடியிருக்கேன். இங்கே கேட்டிருக்கீங்களா இல்லையா? தம்பி கொஞ்சம் எக்கோ போடு, சூப்பராக பாடுவோம். எக்கோ போடவே ஆள் இல்லையே, நீங்க போடுங்க எக்கோ. கிறிஸ்தவன் என்றென்னை அழைக்காதே. ஒருத்தன் சொல்றான், நீங்க என்ன கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது, கிறிஸ்தவன் சொல்றான். ஏண்டா? ஆலயத்தில் என்னை பார்ப்போரெல்லாம் ஆஹா இவன் ஒரு பக்தன் என்றான். என்னது? சர்ச்சுக்குள்ள வந்து என்னை பார்த்தா என் ஆராதனை, அபிஷேகம் அப்படியே பாட்டு பாட ஆரம்பிச்சாலே அபிஷேகம் கொட்டுது. ஜபம் 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 பண்ணதை பார்த்தா அப்படியே ஜபத்திலே போயிடும். ஆலயத்தில் என்னை பார்த்தோரெல்லாம் ஆஹா இவன் ஒரு பக்தன் என்றான். இவனை போல ஒரு பக்தன் யாருமே இல்லப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த ஆளு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆபீஸில் வந்தனை பார்த்து விட்டால் என்னது? ஓஹோ இவன் ஒரு எத்தன் என்றான். அதனால என்னது? ஆபீஸுக்கு வந்தனை பார்த்தா நானு லஞ்சம் வாங்க மாட்டேன். என்ன பண்ண?
டிராயரை திறந்தே வச்சிடறேன், அதுல போட்டுட்டு நான் கையில வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க நடுவில் திருச்சபைகளில் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், அதனால கிறிஸ்தவன் என்றை அழைக்காதே. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு கேட்கிறேன், ஆண்டவருடைய கண்களை கொண்டு அவர் நம்மை பார்த்து அவர் சொல்ல வேண்டும், நீ என் மகன், நீர் என் மகள், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்காக வாழுகிற பிள்ளைன்னு ஆண்டவர் சொல்லணும். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, பவுல் சொல்றாரு, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உலகத்தார்கள். நீங்கள் அப்பத்தை பிடுவதற்கும் திராட்சை ரசத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கும் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன், என்ன பிரச்சனை? இப்பதானே பவுல் சொன்னேன், எங்களை குறித்து நாங்க ரொம்ப நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு சொன்னீங்களே, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது பரிசுத்த பவுல் மேன்மை சொன்னார. 8 வசனம், 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். அடுத்த வசனத்துல அதுக்கு பதில் சொல்றாரு பவுல். 9ஆம் வசனம் வாசிமா. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். என்ன வசனம்? 1:9 1:10 வாசிமா. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகளில் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 11ஆம் வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாவிலே குலோவேயாவின் வீட்டார் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த வசனம் இன்னும் மலையாளத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கு. നിങ്ങളിൽ ഭിന്നത ഉണ്ട് എന്ന് ഞാൻ അറിയുന്നു, உங்களுக்குள் பிரிவினை இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனபடியால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஹலோ, சுகமாயிட்டீங்க? என்ன என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? ஹலோ, உங்களுக்குள் பவுல் சொல்றாரு, முதல் தகுதியில்லாய்மை, அப்பத்தை பிட்டு பாத்திரத்திலே பானம் பண்ண, கர்த்தருடைய பந்தியிலே கரத்தை நீட்ட முதல் உங்களுக்கு இருக்கிற தகுதியில்லாய்மை என்ன தெரியுமா? உங்களுக்குள் பிரிவினை இருக்கிறது. ஆமென் காணமே. அல்லேலூயா. நீங்கள் ஒருவன் நான் பவுலை சார்ந்தவன் என்றும், ஒருவன் அப்போல்லோவை சார்ந்தவன் என்றும், ஒருவன் கேபாவை சார்ந்தவன் என்றும், ஒருவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறாயே. நாங்க ஜான்சன் பாஸ்டர் பக்கம், நாங்க அந்த பாஸ்டர் பக்கம், நாங்க இந்த பாஸ்டர் பக்கம் அப்படி சொல்லுகிறாயே. அப்படி சொன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்லன்னு சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள் பிரிவினை இருக்கிறது என்றால் நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே அமர்ந்திருக்க தகுதியற்றவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய திருச்சபையில நல்ல கவனிங்க, இந்த ஐக்கியத்தை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு 16 அதிகாரங்களிலே பல விஷயங்களை பவுல் எடுத்து 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 சொல்றாரு. திருச்சபையிலே ஐக்கியம் எவ்வளவு முக்கியம், திருச்சபையிலே விசுவாசிகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லாமல் போனால் பிசாசானவன் எளிதாக உள்ளே நுழைந்து விடலாம். எளிதாக உள்ளே நுழைந்து உள்ளே இருக்கிற பிரிவினை பிரித்து கொண்டிருக்கிறவர்களை சாத்தான் தன் கரத்துல எடுத்து எளிதாக வெளியிலே கொண்டு போய்விடலாம். ஆனா திருச்சபை எப்பொழுது ஒருமனப்பட்டு ஒன்றாக ஐக்கியமாக இருக்கிறோமோ, எந்த ஒரு பொல்லாங்கானுக்கும் திருச்சபைக்குள்ளே நுழைய அதிகாரம் கிடையாது.
அதனாலே இன்றைக்கு பிசாசுடைய கையில இருக்கிற கருக்குள்ள பட்டயத்திலே முக்கியமான பட்டயம் எது என்று கேட்டால் பிரிவினை. அல்லேலூயா. எனக்கு அவன் பக்கத்துல உட்காரவே பிடிக்கல, எனக்கு இவ பக்கத்துல உட்காரவே பிடிக்கல. அவன் அந்த ஜாதி, இவ இந்த ஜாதி, அவன் அந்த கூட்டம், இவ இந்த கூட்டம், அவன் அந்த மதம், அவன் அந்த மதத்திலிருந்து வந்தவன், இவ இந்த மதத்திலிருந்து வந்தவன், அவன் அந்த தேசத்திலிருந்து வந்தவன், இவ இந்த தேசத்திலிருந்து வந்தவன், அவன் கருத்தவன், இவ சிவந்தவன். இப்படி திருச்சபைக்குள்ளே பிரிவினைகள் இருக்கும் என்றால் வசனம் சொல்லுது, சாத்தான் சீக்கிரமாய் திருச்சபையை கவ்விவிடும். அமைதி. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருச்சபைக்குள்ளே கடந்து வந்தால் அதுக்கப்புறம் திருச்சபையிலே ஜாதி எது, மதம் எது, வண்ணம் எது, உயர்வு ஏது, தாழ்வு ஏது, படித்தவன் ஏது, படிக்காதவன் ஏது, பணக்காரன் ஏது, ஏழை ஏது, திருச்சபைக்குள்ளே பிரிவினை ஏது? ஆமென். நீங்கள் கொரிந்து திருச்சபையை பவுல் சொல்லுகிற 10-11 அதிகாரங்களை படித்தால், எல்லாம் எடுத்து விளக்க நேரம் இல்லையே, 10-11 அதிகாரங்களை படித்தால் அங்கே வசனம் சொல்லுகிறது, நாங்கள் பலவான்கள் என்று சொல்லி பலவான்களோடு ஐக்கியத்தை வைக்கிறீர்கள், அவர்கள் ஏழைகள் என்று சொல்லி ஏழைகளை ஒதுக்கி தள்ளிவிடுகிறீர்கள். ஆமென். ஞானவான்களோடு ஐக்கியத்தை வைக்கிறோம். அவன் ஞானமற்றவர்கள் அவர்களை ஒதுக்கி தள்ளி ஒரு கூட்டமாக விடுகிறோம். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற திருச்சபையிலே பெரியவன் சிறியவன், ஆமென், அந்த ஜாதி இந்த ஜாதி என்று பிரிவினை இருக்கலாமா? அல்லேலூயா. அதனால தானே பழைய ஏற்பாடிலே லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே இந்த பலி செலுத்தும் போது பலியை குறித்து ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், நீங்க ஆலயத்திற்குள்ளே இருக்கிற பலிபீடம், ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஆனாலும் ஆலயத்திற்குள்ளே ஆனாலும் வந்த உடனே முதல் தென்படுகிறது ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்திற்குள்ளே ஒரு மிருகத்தை பலி செலுத்தி தான் உள்ள வரணும். பலி செலுத்தி தான் உள்ள வரணும். அப்படின்னா பாவத்தை எல்லாம் அங்கே விட்டுட்டு உள்ள வரணும். இப்போ அந்த பலிபீடத்தின் மேலே பலி செலுத்தும் போது ஆண்டவர் பிரியப்படுவார் நம்ம மேலே. அந்த பலி செலுத்துறதுக்கு முன்னே நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பாளையத்துக்கு வெளியில வச்ச முதலாவதாக அந்த பலி மிருகத்தினுடைய கழுத்தை தலையை வெட்டணும். என்னது? தலையோடு கூட எங்க வரக்கூடாது? அட சொல்லுங்களேன், என்ன ஏதோ கோமா இருக்கிற மாதிரி தோணுது. பைபிளை கொஞ்சம் மூடி வைங்க பார்ப்போம். தலையோடு எங்க வரக்கூடாது? ஆண்டவருக்கு தலை பிடிக்காது. தலை என்ன? கர்வம், தலைக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹெட் வெயிட். என்னது? ஹெட் வெயிட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காது, தலை பிடிக்காது. நான் யார் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரனை பார்த்து கடை, நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? யாரு? டக்குன்னு பேர் எதுவும் சொல்லிடாதீங்க. ரட்சிக்கப்பட்டவனுக்கு நான் யாருன்னு கேட்டா, நீ யாரு? விசுவாசியே, நான் சொல்றேன், இங்க இருக்கிற பணத்தில கோடீஸ்வரனா இருந்தாலும், ஒரு 3 வேளை சாப்பிட முடியாம வழி இல்லாதவளா இருந்தாலும், நீங்க இங்கே உள்ளே வந்தா நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாரும் ஒண்ணு. நீங்க ரொம்ப படிச்சவங்களா இருக்கலாம், ஒருவன் ஆமென் எல்கேஜி கூட படிக்காம இருக்கலாம், ஆலயத்திற்குள்ள வந்தா எல்லாம் ஒண்ணு. ஆண்டவருக்கு தலை பிடிக்காது. என்னது? ஆலயத்துக்குள்ள வரும்போது தலை இருக்கக்கூடாது. இரண்டாவது, தோலை உரிக்கணும். இது சிகப்பு மாடு இருக்கலாம், கருப்பு மாடு இருக்கலாம், வெள்ளை மாடு இருக்கலாம், ஒருவேளை பச்சை மாடு கூட இருக்கலாம். ஆனா நீ ஆலயத்திற்குள்ள வரும்போது, நான் சிகப்பு மாடு, நான் வெள்ளை மாடு, நான் கேரளா மாடு, நான் தமிழ்நாடு மாடு, நான் ஆந்திரா மாடு, நான் பாண்டிச்சேரி மாடு அப்படின்னு ஒரு மாடுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதனால நீ என்ன செய்யணும்? பலிபீடத்திற்குள்ளே வருவதற்கு முன்பாக உன் தோலை உரிக்கணும். சிலவங்க தோலை உரிக்கணும். தோலை உரிச்சிட்டு
ஆலயத்திற்குள்ளே வருது. இப்ப சிகப்பு மாடு, வெள்ளை மாடு, கருப்பு மாடு, எல்லா மாடும் ஆலயத்துல வருது. பலிபீடத்தின் முன்னாக வரும்போது இப்ப எல்லாம் எப்படி இருக்கு? சிகப்பு மாடு எதுன்னு தெரியல, வெள்ளை மாடு எதுன்னு தெரியல, அவன் கருப்பு மாடு எதுன்னு தெரியல. இது கேரளா மாடு எது, இது பாண்டி மாடு எது தெரியல. எல்லாமே ஆலயத்துல வரும்போது பார்த்தா ஒன்னா இருக்கு. அதுதான் பலி, ஆண்டவர் பிரியப்படுகிற பலி. அதுக்கப்புறம் ஆலயத்திற்குள்ளே வருவதற்கு முன்பாக இந்த இந்த மாடினுடைய தீன் பண்டம், மலையாளத்தில் கொடல் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கொடல் தானா? கொடல். இந்த சாப்பாடு தீன் பை இருக்க அது எடுத்து வெளியில போட்டுடணும். அது பலிபீடத்தில் வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? அதுக்குள்ள என்ன இருக்கும்? நாத்தம் அடிக்கும். நாத்தம் அடிக்கும். நாத்தம் அடிக்கிறதெல்லாம் வெளியில கிடக்கணும். நாலாவது, இந்த மிருகத்தினுடைய கொழுப்பெடுத்து பாளையத்தின் வெளியில கொண்டு எரிச்சிடணும். ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது? சத்தமா சொல்லுங்க. ரொம்ப சத்தமா சொல்லுங்க. ரொம்ப ரொம்பன்னு சொல்லாம அடுத்த சொல்லுங்க. ரொம்ப பக்கத்துல பார்த்து ரொம்ப தான். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு 4 பிடிக்காத. ஆண்டவருக்கு 1 தலை, 2 தோல், 3 கொடல், 4 கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க கொழுப்பு. அல்லேலூயா. இது ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய பலியின் கட்டளை. அல்லேலூயா. ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு அபிஷேகம் பெற்ற அப்புறமும் ஜாதி, நீ எந்த ஜாதி? நீ மனுஷ ஜாதி. என்ன ஜாதி? மனுஷ ஜாதி. உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட திருச்சபைக்குள்ள 2 ஜாதி தான் இருக்கு. 1 ஆண் ஜாதி, 2 பெண் ஜாதி. இந்த 2 ஜாதி தான் இருக்கு. வேற யாராவது தேவ பிள்ளைங்க ஜாதி சொல்லிட்டீங்கன்னு வாய 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 அப்படி நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அல்லேலூயா. நமக்கு வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள என்ன இருக்கு? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? எங்க உங்களை பத்தி சொல்ல, நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? நான் கொரிந்து சபையை பத்தி பேசுறேன். நம்ம எவ்வளவு நல்லவங்க. உங்களை பத்தி சொல்ல, நீங்க சோகமா இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் இன்னொரு சபையை பத்தி குத்தம் சொல்லும் போது நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். நமக்கு இதெல்லாம் கிடையாது. எப்படி இருக்கும்? நம்ம ஏன் சந்தோஷ தைரியமா தான் சொல்லுங்க. நாங்க ரொம்ப ஐக்கியமா இருக்கோம். ஹல்லேலூயா. உங்களுக்குள் என்ன இருக்கக்கூடாது? உங்களுக்குள் பிரிவினை இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். 2 உதாரணங்கள், டைம் ரொம்ப முடிஞ்சிச்சு. 2 உதாரணங்கள் மூலமாக பவுல் இதை சொல்லுகிறார். ஒன்று 10வது அதிகாரம். 10வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். நாம் ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஏமா 16, 17மா? 10, 16, 17 அதுனா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16, 17. அதேதான். வாசி. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. திருச்சபைக்கு உள்ளே இருக்க வேண்டிய ஐக்கியத்தை ஒரு அப்பத்திற்கு ஒப்பிட்டு பவுல் சொல்லுகிறார். எப்படி? பல இடங்களிலே, பல தேசங்களிலே விளைந்த வயல்கள், கோதுமை வயல்களை அறுவடை செய்து அந்தந்த தேசங்களிலே அதை உதிர்த்து இந்த பல தேசங்களிலே இருக்கிற இந்த கோதுமை மணிகளை எல்லாம் ஒரு இடத்திலே கொண்டு வந்து ஒரே மிஷனிலே, அதுக்கு என்ன சொல்ல தமிழ்ல? ஒரே யந்திரத்தில் அதை அரைத்து, ஆமென், இது தூளாய் வரும் பொழுது, அப்பத்திற்காக தூள் வரும் பொழுது எல்லாமே
ஒரு அப்பத்தை நீங்க பிரெட்டை எடுத்து நீங்க பார்த்தா இந்த பிரெட்டுக்குள்ள இதுக்குள்ள எந்த தேசத்திலிருந்து வந்த கோதுமை மணியெல்லாம் இருக்குன்னு தெரியாதே. கேரளா தேசத்திலிருந்து வந்தவங்க என்ன நல்லா இருக்காது, ஆந்திராவிலிருந்து வந்தவங்க என்ன நல்லா இருக்காது, அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு அப்பத்தை எடுத்தால், ஒரு அப்பத்தை நாம் புசிக்கிற ஒரு பிரெட்டை எடுத்தால், அந்த பிரெட்டு பல நாடுகளிலிருந்து, பஞ்சாபிலிருந்து அறுவடை செய்ததாக இருக்கலாம், ஒருவேளை வட இந்தியாவிலிருந்து அறுவடை செய்ததாக இருக்கலாம். எல்லா இடத்திலிருந்தும் வித்தியாசமான விவசாயிகளால் பயிரிடப்பட்ட எல்லா கோதுமை மணிகளும் ஒரே இடத்திலே வந்து ஒரே தண்ணீரை ஊற்றி பிசைந்து அது எல்லாம் ஒரே அப்பமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா பல இடங்களிலே பல பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்து வளர்க்கப்பட்ட ஜனங்கள் ஒரே யந்திரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்கள் வெளியே வரும் பொழுது அது ஒரே அப்பமாய் மாற்றப்படுகிறோம். இந்த ஒரே அப்பமாய் மாற்றப்பட்ட பிற்பாடு இந்த அப்பத்திற்குள்ளே இருக்கிற கோதுமை அந்த மாவுக்கு சண்டை வராது. நான் அந்த ஊரு, நான் இந்த ஊரு, நான் அந்த நாடு, நான் இந்த நாடு, நான் அந்த விவசாயியாலே பயிரிடப்பட்டவன் என்று இந்த அப்பத்திற்குள் மறுபடியும் சண்டை வராது. ஏனென்றால் நாங்கள் ஒரே தண்ணீரினால் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரே இரத்தத்தினால் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பக்கத்திலே உட்காரவங்களை விட நமக்கு சிறப்பு இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள் வரும்பொழுது எல்லாரும் ஒன்று. அல்லேலூயா. அதே போலதான் திராட்சரசம் பல இடங்களிலே விளைந்த திராட்சை பழங்களை ஒன்று சேர்த்து ஒரே சக்கு, அதுக்கு என்ன சொல்றது, நம்ம சொல்றது சக்கு. இந்த முந்திரி பைபிளில் கூட இருக்க, கீதையோன் வந்து ஆலை எல்லா திராட்சை பழங்களும் ஒரே ஆலையிலே வந்து பல பழங்களாயிருந்தாலும் ஒன்று நல்ல குண்டான பழமாக இருக்கலாம், ஒன்று ஒல்லியான பழமாக இருக்கலாம், ஒன்று கருப்பான பழமாக இருக்கலாம், ஒன்று சிகப்பான பழமாக இருக்கலாம், ஒன்று கொஞ்சம் புளிப்பான பழமாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரே ஆலைக்குள் வரும் பொழுது ருசியுள்ள திராட்சை திராட்சை ரசமாக அது வெளியே வருகிறது. புளிப்புள்ளதை திராட்சை இந்த யந்திரத்திற்குள்ளே புளிப்புள்ளதையும் இனிப்பாக மாற்றுகிறது. இனிப்புள்ள அந்த திராட்சை பழத்தினுடைய கொஞ்சம் இனிப்பு புளிப்புள்ள பழத்திற்கும் சேர்த்து புளிப்புள்ளதை அங்கே இனிப்பாக மாற்றுகிறது. அப்படின்னா ஒருவன் நம் நடுவிலே குறைவுள்ளவனாக இருந்தால் நிறைவுள்ளவர்கள் உங்கள் நிறைவை கொண்டு குறைவுள்ளவர்களுடைய குறைவுகளையும் அகற்றுகிறவர்களாக மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஐக்கியம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க தேவ ஜனமே. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன போல இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தா என்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இல்லை. எல்லாரும் நம்ம அப்படி நினைக்கிறோம், எல்லாரும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லாரும் நம்மை மாதிரி இருக்காது. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு அறிஞ்சு அப்படியே நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். எனக்கு அவளை பிடிக்காது, என்னது எனக்கு, ஏன்னா நான் ரொம்ப யோகியன், எனக்கு அவளை பிடிக்காதுன்னு ஒரு விசுவாசி சொன்னாலே அர்த்தம் நீ யோக்கியதை இல்லாதவன் தான். அல்லேலூயா. நான் அவன் பக்கத்திலே உட்கார மாட்டேன், அவன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் இன்னைக்கு சொல்றேன் தேவ ஜனமே, கொஞ்சம் கட்டாயமா சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த திருச்சபைக்குள்ள இருக்கிறவங்க நாம் ஒரே அப்பத்தின் பங்காளிகளாய் இருக்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை பிடிக்காதவங்க கூட இருக்கலாம், ஆனால் ஸ்தோத்திரம், இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு உதறி ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வந்து யாரிடமாகலும் பேசாம இருக்காங்கன்னா, யாராகலும் கோபத்தோடு இருக்காங்கன்னா, இன்னைக்கு அப்படி இருக்கிறவங்க அதை விட்டு விடாம இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே கரத்தை நீட்டக்கூடாது. ஆமென். அப்படி நீட்டினால்
அப்படி நீட்டினால் நான் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு திருச்சபையில இருக்கிற ஒரு விசுவாசியோடு நான் பேச மாட்டேன்னா, அப்படி பேசாம இருந்து நான் அப்பத்தை புசித்தால் வசனம் சொல்லுகிறது அவன் அபாத்திரன். அதுதான் நம்முடைய முதல் வசனம். எவன் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். அப்போ ஒருவன் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிக்கும் பொழுது அவன் யாரா மாறுறான்? குற்றமுள்ளவனாய் மாறுகிறான். நான் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறேன், நல்லா கவனிங்க. அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிக்கும் போது அவன் குற்றமற்றவனாய் மாற வேண்டும். ஆனா வசனம் சொல்லுகிறது அவன் குற்றமற்றவனாய் மாறுகிறான். ஏன்? தகுதியற்றவனாய் புசிக்கிறபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுக்குள் பிரிவினை உண்டு என்று நான் அறிகிறேன். அல்லேலூயா. இந்த காரியங்களை நான் உங்களுக்கு போதிக்காமல் நான் கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு கொடுத்தால், எல்லா மாசத்துல நான் இதை பத்தி பேசுறது இல்லை, ஆனா இடையில இப்படிப்பட்ட செய்திகளை நான் உங்களுக்கு போதிக்காமல் இருந்தால் தகுதியற்றவர்களாகவே ஒருவேளை உங்களை நான் குற்றமற்றவர்களாய் மாற்றுகிறேனோ என்ற ஒரு மனசாட்சி குத்தினாலே நான் இன்றைக்கு இது உங்களுக்கு பேசுகிறேன். இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராக கரத்தை நீட்டுவதற்கு முன்பாக நீங்க ரெண்டு காரியத்தை யோசிக்கணும். ஒன்று, இந்த ஆலயத்திற்குள் இப்போ உலகத்துல எல்லா இடத்துல இருக்கிற எல்லாரோடும் ஐக்கியமா போனோம்னால நம்ம சொல்ல முடியாது, அது நம்மளால முடியாது. பவுலே சொல்றாரு எல்லாரிடத்திலேயும் என்று நான் சொல்லல. இங்க பரிசுத்த பவுல் கொரிந்து தேசத்து சபைக்கு தான் சொல்லுகிறார். நான் இன்றைக்கு பேசும் பொழுது எபனேச திருச்சபைக்குள்ளே இருக்கிற ஆமென் நமக்கு தான் பேசுகிறேன். நமக்கு உள்ளே ஒருவன் பிரிவினையோடு, ஒருவன் பேசாம, ஒருவன் கோபத்தோடு இருந்தால் நீங்க ரெண்டு காரியம் செய்யலாம். ஒன்று, இன்றைக்கு இந்த கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் கரத்தை நீட்டாமல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பந்திக்கு நீங்கள் கடந்து செல்வதற்கு முன்பாக யாரிடத்தில் என்ன கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை அறிக்கையிட்டு அவர்களோடு ஒப்புரவான பிற்பாடு இந்த பந்தியிலே நீங்கள் கரத்தை நீட்ட வேண்டும். இது ரெண்டுமே நீங்க செய்யாம கரத்தை நீட்டினாலும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உங்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இராது, உங்களுக்கு அது சாபமாக மாறும் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் 12வது அதிகாரத்திலே ஐக்கியத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன? 12வது அதிகாரம் அதனுடைய 12, 13, 25, 26 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம், எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரம். எல்லாம் வாசிக்க வேண்டாமா? டைம் இல்ல. முன்னே நான் உங்களுக்கு சொன்னேனே, ஆமேன், கோதுமை மணிகளும் திராட்சை பழங்களும் எப்படி பல இடத்திலிருந்து சேர்க்கப்பட்டு ஒன்றாய் மாறுகிறோமோ, அதே போல பல இடத்திலே, பல சூழ்நிலைகளிலே, பல மதங்களிலே, பல ஜாதிகளிலே பிறந்து வளர்க்கப்பட்ட நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவாகிய யந்திரத்திற்குள் போட்டு அவருடைய இரத்தத்தை சேர்த்து நாம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக கழுவி வெளியே வரும் பொழுது நமக்கு உள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது என்று பரிசுத்த பவுல் தெளிவாக சொல்லுகிறார். இரண்டாவதாக இந்த இடத்திலே பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், தேவனுடைய திருச்சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம். திருச்சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம். ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த சரீரத்தினுடைய உடல் உறுப்புகளாயிருக்கிறோம். நீங்களும் நானும் என்னவா இருக்கோம்? அவயவங்களாக இருக்கிறோம். இயேசுவின் சரீரமாகிய திருச்சபையின் அவயவங்களாக இருக்கிறோம். நீங்க ஒரு சிலவங்க கை, ஒரு சிலவங்க காலு, ஒரு சிலவங்க காது, ஒரு சிலவங்க கண்ணு, ஒரு சிலவங்க இருதயம், இப்படி எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியாது. கை செய்யறதே காலு செய்ய முடியாது. நம்ம கிட்ட ஒரு காரியத்தை, சிஸ்டர் இந்த காரியத்தை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க பண்ணட்டுமே அப்படின்னா அது காலு, நீ கை, நீ செய்ய வேண்டிய நீ தான் செய்யணும், அந்த சிஸ்டர் செய்ய முடியாது. அமைதி. ஹல்லேலூயா. அமைதி. ஆமென். நீங்க பண்றதுன்னு பண்ண வேண்டியது நீங்க தான் பண்ணணும். அவங்க பண்ண வேண்டியது அவங்க தான் பண்ணணும். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கோம்?
நிறைய பேர் வாயா தான் இருக்காங்க, அதனால தான் அமைதியா இருக்கீங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம், ஆனால் செயல்படாத அவயவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய அவயவங்கள் என்ன பண்றது இல்ல, செயல்படுறது இல்ல, செயலிழந்து போன அவயவங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க தேவஜனமே. ஒரு சரீரத்தில், ஒரு மனிதனுடைய சரீரத்திலே ஆயிரக்கணக்கான அவயவங்கள் இருக்கு. ஆனா அந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களுக்கும் கண்ணினால் பார்க்க முடியாத, நம்முடைய மாமிச கண்களால் தெரியாத சின்ன நரம்புகள், ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான நரம்புகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கு. கண்ணினாலே பார்க்க முடியாது. ஆனா அந்த ஒரு நரம்பா இருந்தாலும் அந்த நரம்புக்கும் அந்த சரீரத்தில் என்ன இருக்கு, பொறுப்பு இருக்கு. அல்லேலூயா. நம்ம பக்கத்திலே ஒரு சகோதரி, பேர்லாம் இப்போ செய்தியில சொல்லல, உங்களுக்கு தெரியும். அந்த சகோதரியுடைய ஹஸ்பண்ட், ஆமென், அவருடைய தலையிலே ஓடுற ஒரு நரம்பு ஜாம் ஆயிடுச்சு. அந்த நரம்பு டாக்டருங்க சொன்னாங்க, அந்த நரம்பு கண்ணினாலே பார்க்க முடியாத நரம்பு, மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு சின்ன முடினார் அளவுக்கு கூட இல்லாத ஒரு நரம்பு ஜாம் ஆனதுனாலே அந்த மனுஷன் சுயநினைவு இல்லாம மாறிட்டாரு. பல வருஷம் சுயநினைவு இல்லாம இருந்து மரிச்சிட்டாரு. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய நரம்புக்கு கூட ஒரு மனித சரீரத்திலே அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் என்றால், அவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கும் என்றால், கர்த்தருடைய திருச்சபையின், கர்த்தருடைய சரீரமாகிய திருச்சபையிலே அவயவங்களாயிருக்கிற உங்களிலே ஒவ்வொருவர்களுக்கும் என்ன இருக்கு, பொறுப்பு இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு அவயவமும் என்ன செய்யணும், செயல்படணும். எந்த அவயவமும் என்ன செய்யக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. நம்ம சரீரத்தில் இப்ப காலிலே ஒரு கொசு கடிச்சா என்ன செய்யும், சரீரம் முழுவதும், சின்ன ஒரு கொசுவா இருக்கலாம், ஆனா அந்த குட்டி கொசு கடிச்சா கூட சரீரம் முழுவதும் செயல்படும். எதுக்கு, அந்த கொசுவை அடிக்கிறதுக்கு. இந்த நரம் கடிச்ச உடனே அந்த நரம்பு உடனே செயல்படும். அந்த நரம் என்ன செய்யும், தலைக்கு மூளைக்கு சொல்லும். அந்த இடத்துல உள்ள அந்த மசில்ஸ் எல்லாம் என்ன செய்யும், அப்படி துடிக்கும், அப்படி வலிக்கும். உடனே மூளைக்கு சொல்லும். மூளை என்ன செய்யும், கைக்கு கட்டளை கொடுக்கும். என்ன செய்யடா, நான் அடிக்க முடியாது, எனக்கு அவனுக்கு சண்டை. என்னது, எனக்கு அவனுக்கும் சண்டை. ஒரு சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல. என்ன சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல போன வாரம்? போன சண்டை ஏன் சர்ச்சுக்கு வரல பாஸ்டர் கேட்டார். போன சண்டை ஏன் சர்ச்சுக்கு வரல? அது பாஸ்டர் சண்டை பாஸ்டர். என்னது, அதான் சிஸ்டர் சண்டை, ஏன் சர்ச்சுக்கு வரல? அதான் பாஸ்டர் சண்டை. அப்புறம் கடைசியில போட்டா புருஷனுக்கு இவங்களுக்கும் சண்டை, அதான் சண்டை அப்படின்ற மாதிரி. நான் ஏன் அடிக்கணும்னு கை ஸ்ட்ரைக் பண்ணுனா, ஆமென், சரீரத்துக்கு முழுவதும் கெடுதல். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு மூக்கு சொல்லிடுச்சா கண்ணை பார்த்து, இனிமே உன் கண்ணாடி என்ன செய்யக்கூடாது. இந்த கண்ணாடிக்கு பேரே, கண்ணுக்கு தான் வைக்கிறோம், ஆனா இந்த கண்ணாடிக்கு பேரே என்னதான், மூக்கு கண்ணாடி. எனக்கு எதுக்கு கண்ணாடி, மூக்கு சொல்லிடுச்சா, மூக்கு கண்ணுக்கு சண்டை. அப்ப மூக்கு சொல்லிடுச்சா, இனிமே கண்ணே கண்ணே, இனிமே ஓன் நொல்ல கண்ணுக்கு தெரியணும்னா ஏன் மூக்கு மேல கண்ணாடி வைக்க கூடாது அப்படின்னு மூக்குக்கும் கண்ணுக்கு சண்டை வந்துச்சு. இப்ப மூக்கு சொல்லிடுச்சா, சரி சரி சரி, கண்ணாடி வைக்க கூடாது, அவ்வளவுதானே, சரி நான் இனிமே கண்ணாடி என் மூக்கு மேல, கண்ணு சொல்லிடுச்சான், மூக்கே இனிமே நான் மூக்கு மேல கண்ணாடி வைக்க மாட்டேன். ஆனா என்ன நடக்குது, மூக்கு கண்ணாடி வைக்காம இந்த ஆளு நடந்தாரா, நடந்து கண்ணு தெரியாம நொல்ல கண்ணு போய், குருட்டு கண்ணு போய் சுவத்திலே போய் இடிச்சிச்சா. முதல்ல என்ன போய் இடிச்சது, மூக்கு போய் சட்னி ஆயிடுச்சு. கண்ணு தெரியாம போய் இடிச்சா கண்ணுக்கு காயப்படாது, என்னதான் காயப்படும். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் செய்ய வேண்டிய பொறுப்புகள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனிமே என்ன செய்யணும், திருச்சபை ஒன்றாய்
நிக்கணும். அல்லேலூயா. திருச்சபை நான் சொல்றேன் சகோதரா சகோதரி, எனக்கு நிறைய காரியம் பேசணும். இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பழைய ஏற்பாடின் காலத்துல எல்லாம் எப்படி நெபுக்கத்நேசர் ராஜா வந்து சபையை இஸ்ரவேலை ரெண்டாக பிரித்து உள்ள நுழைஞ்சானோ, அதை போல திருச்சபைக்குள்ள பிரிவினை இருக்கும் போது, ஒருவனுக்கொருவன் சண்டை பிரச்சனை, ஒரு மனம் இல்லாமல் இருக்கும் போது, அந்த கேப்பிலே வந்து குள்ள நரி உள்ள நுழைஞ்சிடுவான். என்னது? குள்ள நரி. அல்லேலூயா. அப்படி சில குள்ள நரிகள் அங்கங்கே சுத்திட்டு இருக்கு. அல்லேலூயா. இழந்ததை இழந்துட்டோம், விட்டதை விட்டுட்டோம். இனிமே திருச்சபைக்குள்ளே ஒரு குள்ள நரி நுழையறதுக்கு திருச்சபைக்கு நடுவிலே ஒரு கேப் நாம் விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். சிதறி கிடந்த ஒரு கிராமத்தில் எப்ப பார்த்தாலும் திருடன் போய் திருடிட்டே இருப்பானா, எப்ப பார்த்தாலும் திருடர்கள் தொல்லை. அந்த நாட்டினுடைய குட்டி ராஜா என்ன செஞ்சாரா, சிதறி கிடந்த எல்லா கல்லுகளும் ஒன்று இணைத்து 4 பக்கமும் பெரிய மதிலை எழுப்பிட்டானா. அல்லேலூயா. அந்த கல்லுகள் அங்க அந்த கிராமத்திலே தான் இருந்துச்சு. ஆனாலும் திருடர்கள் உள்ள வந்து திருடிட்டே போனாங்க. எப்போ சிதறி கிடந்த கல்லுகள் ஒன்று இணைத்து ஒரு மதில் கட்டினானோ, அதுக்கப்புறம் எந்த ஒரு திருடனும் உள்ளே நுழைய முடியவில்லை. அப்படி என்றால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சிதறி கிடக்கிற விசுவாசிகள், ஆமென், ஒரு மனம் இல்லாமல் இருக்கிற விசுவாசிகள், பல மனமாய் இருக்கிற விசுவாசிகள், ஐக்கியம் இல்லாமல் இருக்கிற விசுவாசிகள், அன்பில்லாமல் இருக்கிற விசுவாசிகள், ஆமென், ஒன்று இணைந்து செயல்பட முடியாமல், ஆமென், பல கருத்து வேறுபாடுகளால் இருக்கிற விசுவாசிகள், என்றைக்கு ஒரே மனமாய் மாறுவோமோ அன்றைக்கு நாம் பிசாசை பார்த்து சவால் விடுவோம். ஏ சாத்தானே, உன் ஜெயம் எங்கே? சத்தமா தான் ஆமென் சொல்லலாமே, காசா கொடுக்கணும். அல்லேலூயா. நாங்கள் ஒன்றிணைந்துட்டோம். இனிமே சாத்தானே, உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா.